சாகணும்னு முடிவாயிடுச்சுன்னு சொன்னாக்கா இங்கேருந்து நமக்கு வந்து ஒரு இங்கதான் நாங்க சாகணும்னு இருக்குன்னு சொன்னாக்கா கண்டிப்பா அது நடக்கும். அதுல யாராலையும் மாற்ற முடியாது. அதனால நம்ம வந்து இறுதியா வந்து நம்ம வந்து சாகும்போது ஒரு நம்மளுடைய களிமான்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு, அதை சொல்லணும். சொல்லும்போது நமக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு விஷயம், நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு டெத் அந்த மாதிரி ஒரு விஷயம். அப்போ சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டோம். குண்டு மேல இருந்து வருது, எப்படி வரும்னு சொல்லி சொல்ல முடியாது. அப்ப இங்கேயே சாகணும்னு சொன்னாக்கா நம்ம ரெடி ஆயிடுவோம் சொல்லி அவங்கள வந்து நிதானமா வந்து ஆமா கிட்டத்தட்ட அவங்க ஃபயர் பண்ணது ஒரு 20-30 ஷாட் இருக்கும். அப்படி கண்டினியூஸா ஆமா ஆமா பின்னாடிதான் முதுகு பின்னாடிதான். இப்போ உங்களுக்கு ஜன்னல் தெரியல, ஜன்னலுக்கு எனக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும் அங்கதான் வந்து சொல்றாங்க. என்ன சார் ஒரு வார்த்தைகளுக்கு சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல, ஒரு மரணத்துல இருந்து நீங்க மீண்டு வந்திருக்கீங்க. கண்டிப்பா அது மறுபிறவிதான் எங்களுக்கு வந்து. அங்க வந்து அந்த இடத்தை விட்டு கிட்டத்தட்ட ஒரு 500 அடி தாண்டிட்டோம். அது எப்படி தாண்டணும்? ஆமா இல்ல நான் சொன்னது அதுக்கு ஃபயரிங் ஆனதுக்கு அப்புறம் சொல்றேன். அது போய் சேஃபா ஒரு 500 அடிக்கு அப்புறம் தான் நம்ம கொஞ்சம் சேஃபா வந்து உணர்ந்தோம். ஏன்னா மேல வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு,